பிரைஸ் தி லார்ட். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துவார் என்று. இதை எழுதுகிற பேதுரு அப்போஸ்தலர்களிலே முதன்மையானவராய் இருக்கிறார். எவ்வளோ பாடுகளை அனுபவித்து கர்த்தருடைய வார்த்தையை எல்லா இடங்களிலும் சொல்லி கொண்டு வந்தவர். அவர் நமக்கு திருச்சபையாகிய நம்மை பார்த்து நமக்காக ஆவியானவர் பேதுரு மூலமா என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச காலம் தான் இந்த பாடு, ஆனா நம்ம இந்த பாடுகளை நினைக்கும் போது போதும்பா, எலியா ஜெபிச்ச மாதிரி, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவர் இல்லைன்னு சொல்றாரு. பாருங்க, அன்னைக்கு அவர்களுக்கு கிருபை இப்படி இருந்துதான் நமக்கு தெரியல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வந்த பிறகு கிருபையை பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம கிருபை 1ஆம் நாள்ல பார்த்தோம். இன்னைக்கு அவர் சொல்றார், கொஞ்ச காலம் தான்ப்பா இந்த பாடு, ஆனா இந்த கிருபை நமக்கு கொடுத்தது நிமித்தம் இந்த உபத்திரவத்துல நம்மை நாமளே இன்னும் ஆண்டவர் நம்ம சீர்படுத்திக் கொள்ள, இன்னும் நம்மள கிறிஸ்துக்குள்ள ஸ்திரப்படுத்த, இன்னும் அவருக்குள்ள நம்ம நிலைநிற்க ஒரு வாழ்க்கை, அதாவது எல்லா பாவங்கள் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கிறது, ஆனா எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி நம்ம பூரண கிருபையில ஒரு நீதிமானா, உத்தமனா, சன்மார்கனா கிறிஸ்துவுக்குள்ள நிற்க இந்த கிருபை நமக்கு போதுமானதுன்னு சொல்றாரு. அதனால உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாம, ஐயோ நான் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப நான் இதை செய்யறேன்னா, பாருங்க, பாவம் செய்யறது தப்புதான், ஆனா அந்த பாவத்தை விட்டு வெளியில வர கர்த்தருடைய கிருபை போதுமானது. நம்ம செய்யறது பாவம் முதல்ல தெரியணும். பாருங்க, நீங்க இதுக்கு கிரேஸ் டீச்சிங் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் நம்மை மன்னிக்க உண்மை உள்ளவர் தான். அதே நேரத்துல பாவம் பண்ணிக்கிட்டே இருந்து கிருபை கேட்கறது தவறான காரியம்னு சொல்றேன். ஆண்டவரே, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் அநேகருடைய வாழ்க்கைக்கு முன்பாடி ஒரு ஸ்திரப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் நம்மையும் அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.